Hello guys, நீங்கள் பார்த்துருக்க டெக் mascot தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Micromax திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க ஒரு ரெண்டு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனோட. அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னா note1 அப்புறம் 1B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பார்க்கவும் நல்லா இருக்குது, உள்ளே கொடுத்துருக்க ஸ்பெக்கும் நல்லா இருக்குது, ப்ரைஸ் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் கிவ் அவே போய்ட்டுருக்கு, மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் அதுக்கான வின்னர் நான் அடுத்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய கிவ் அவே பண்ணலான்ட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துக்கு பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப், பிடிக்கலாம் தம்ஸ் டவுன். லேட் பண்ணாமல் இப்போ நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம note1 பற்றி பார்க்கலாம். அடுத்து in1B பற்றி பார்க்கலாம். முதல்ல in1 நோட்டில் கொடுத்துருக்க டிசைன் பற்றி பார்க்கலாம். இதில் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு வேறு மைக்ரோமேக்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த டிசைனும் பார்க்க நல்லா இருக்குது, நல்ல ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அது அந்த க்ரீனுக்கு தான் அந்த கிரேடியன்ட் வருது. ஒயிட் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக அந்த கிரேடியன்ட் தெரில. மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது ரெண்டு கலரும். இந்த ஃபோனோட டிஸ்பிளேல தான் ஆரம்பிப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6.67 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 450 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு டாட் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் ஓலியோஃபோபிக் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமான டேமேஜஸ் எல்லாத்தையும் இது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் எதிர்பார்க்குறோம். அடுத்து இந்த ஃபோனோட சிப்பில் வந்து பார்க்கலாம். சிப் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான சிப் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். MediaTekோட Helio G35 சிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 நானோமீட்டர் சிப். இதில் ஜிபியூக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலி G52 கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க எடுத்து வந்திருக்க அந்த சிப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிப்னு தான் சொல்லுவேன். அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி பேக்கப்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாங்க ஒரு 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க இதில். 2 நாளுக்கு ஈஸியாக தாங்கும். இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இதில் ஃபாஸ்ட் சார்ஜர் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. மைக்ரோமேக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட கேமராவுக்கு பார்ப்போம். இதில் குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மெகா பிக்சல் f1.8 அப்ரேச்சரில் ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைட் லென்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல் f2.2 அப்ரேச்சரில் ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் 115 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா f2.4 கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் f2.4 அப்ரேச்சரில் ஒரு டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்இடி ஃப்ளாஷ், HDR அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸில் 48 மெகா பிக்சல் கேமரா எடுத்து வந்தது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லுவேன். இதில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஒரு 16 மெகா பிக்சலுக்கான f2.0 அப்ரேச்சரில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக note1ஓட ப்ரைஸிங்க்கு வருவோம். note1ஓட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64 இன்டர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000, அதாவது 10,999 10,999 ரூபாய்க்கும். அதாவது 4GB RAM 128GB பார்த்தீங்கன்னா 12,499 ரூபாய்க்கு வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபராக தான் வருது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் ரொம்பவே நல்ல ஃபீச்சர்ஸ் தான் சொல்லுவேன். அடுத்து இவங்களோட சீப்பர் வெர்ஷன், அதாவது இன்னும் கொஞ்சம் கம்மியான அஃபோர்டபுள் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. அதுதான் in1B. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குன்னு சொல்லலாம், பெருசாக ஒன்றும் கொடுக்கல. ஒரு ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.52 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான். இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவு நல்ல டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் கொடுத்துருக்க சிப்புன்னு பார்த்தீங்கன்னா MediaTekோட Helio G35 சிப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசஸர். இதில் ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா பவர் VR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிபியூ கொடுத்துருக்காங்க. ஓரளவு கேமிங் பண்ணலாம், அதாவது ரொம்ப இன்டென்ஸ்டான கேமிங் பண்ண முடியாது, ஆனால் லைட்டான ஒரு கேமிங் பண்ண முடியும் இந்த ஃபோனை வச்சு. அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி சொல்கிற மாதிரி ரெண்டுத்துலேயுமே இதில் 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது இதில். அதுவும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான 10 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வாட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்காது, பட் உங்களுக்கு ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா இதில் 13 மெகா பிக்சல் f1.8 அப்ரேச்சரில் ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைட் லென்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான f2.4 அப்ரேச்சரில் ஒரு டெப்த் சென்சாரும் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ இது போக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 1080p 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட செக்யூரிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவு செக்யூரிட்டி வைஸும் இவங்க கொஞ்சம் யோசிச்சு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED பேனலாக இருந்தால் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் LCD பேனல்ன்றதுனால டிஸ்பிளேல கொடுக்கல. அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமாக மைக்ரோமேக்ஸ் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா இந்த பட்ஜெட்டில் USB Type-C கொடுக்குற ஒரே கம்பெனி இதுதான், அதுவும் ஒரே ஃபோனும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Type-C கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அது ஒரு நல்ல ப்ளஸ் தான் இந்த ஃபோனுக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்க்கு வருவோம். 2GB RAM 32GB இன்டர்னலோட 6999, அதாவது 7000 ருபீஸ்க்கும், அதாவது 4GB RAM 64GB இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா 7999க்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இந்த பட்ஜெட்டுக்கு வர்த்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நிறையாவே இந்த ஃபோன்ஸில் கொடுக்குறாங்க. ஓரளவு மீடியமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு சிப், நீங்கள் கேமிங் பண்ணாலும் சரி, என்ன டே டு டே டாஸ்க்காக இருந்தாலும் ஈஸியாக மேனேஜ் பண்ணுற 2 சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபோனுமே என்னை பொறுத்த வரைக்கும் வர்த்து தான். ஸோ Note1 இன்னும் கொஞ்சம் நீங்கள் காசு போட்டு Note1க்கு போகலாம்னு தோணுது. ஸோ நீங்கள் 1B எடுக்கலாம். அதாவது உங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 7000 அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1Bக்கு போகலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்லாட் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்கிரேடும் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜை. ஸோ இன்னும் கொஞ்சம் காசு போட்டு, அதாவது இன்னொரு 4000 எல்லாம் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக Note1க்கு போகிறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க கொடுக்க வேண்டியது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கிறது தான் சொல்லணும். ஸோ டிசைனும் நல்லா இருக்குது, ஓரளவு டிஸ்பிளே ஓகே, எல்லாமே, அதாவது சிப்பும் பார்த்திங்கன்னா ஓரளவு கேமிங் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நல்ல சிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மைக்ரோமேக்ஸுக்கு இது ஒரு நல்ல கம்பேக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்குறதோ, அதாவது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் திரும்பி வர ஒரு பிராண்ட், இந்தியன் பிராண்ட் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி இந்த ஃபோன் பிடிச்சிருந்தா எடுங்க. நான் சொல்கிறேன் இந்த ஃபோன் வந்து 11000க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து. ஸோ In1B உங்கள் ப்ரைஸ் செக்மெண்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஃபோன் வேணும் அப்படின்றவங்களுக்கு தான் In1B கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றின ரிவ்யூ. ஸோ இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. நம்ம கிவ்அவேக்காக நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மாதிரி போய் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கிவ்அவேஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, it's Tech Mascot signing off.